போன வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு வேளை இஸ்ரேல் உள்ளே போயிட்டு அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்லாமல் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை வச்சு எப்படி அடிப்பாங்க, அதை எப்படி ஈரான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஈரானோட எக்ஸ்ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஒருவேளை இஸ்ரேல் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணிட்டாங்க, இல்லை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, அதை தடுக்கிறதுக்கு ஈரான் கிட்ட என்ன வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இஸ்ரேலோட மிசைல்ஸ் பற்றி. மிசைலை வச்சு அடிக்கணும்னா இஸ்ரேலுக்கு இருக்க ஆப்ஷன் அது. இப்போ அடுத்ததாக அவங்களோட ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்ஃபோர்ஸை வச்சு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணணும்னா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2 விமானங்கள் தான் அதிகமாக அவங்க பயன்படுத்தக்கூடியது. ஒன்று F-35, இன்னொன்று F-15. இந்த F-15 பொறுத்த வரைக்கும் F-35யோட கம்பெனியோட தான் இந்த விமானங்களானது போகும். ஏன் இந்த இடத்துல F-15ஸை இவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுலையே அதிகமான பேலோட்ஸை கொண்டு போயிட்டு ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்த முடியும்னா அது இந்த F-15 வகை விமானங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு ஏன் F-35ன்னு கேட்டிங்கன்னா, F-35 இந்த விமானங்களை அக்கம்பெனி பண்ணி வந்தால் தான் முன்னாடியே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஃபைன் பண்ணி அதுக்கு எதிரான ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸை ஃபயர் பண்ணி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள இந்த F-15 வகை விமானங்களை அனுப்புறதுக்கு F-35 வகை விமானங்களானது இந்த இஸ்ரேலுக்கு ரொம்பவே உதவி பண்ண போகுதுன்னு சொல்லலாம். சரி, ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அதுக்கு இஸ்ரேல் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி இவங்களோட ஸ்ட்ரைக் ஆனது ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே இருக்கும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கண்ட்ரிஸோட பார்டரை ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணி போனாதான் இஸ்ரேலால் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை ஈரான் மேலே நடத்த முடியும். இதெல்லாம் முதல் இடத்துல இருக்கிறது ஜார்டன், அடுத்த இடத்துல இருக்கிறது ஈராக். இந்த 2 நாட்டோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல் இஸ்ரேலால் ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே அட்டாக் பண்ண முடியாது. ஒரு 7 நியூக்ளியர் சைட்ஸ் ரொம்பவே முக்கியமானது ஈரானுக்குள்ளே இருக்குது. அதுலேயும் தலைநகர் தெஹ்ரானுக்கு பக்கத்தில் இருக்க நியூக்ளியர் ஃபியூவல் ப்ரொடியூசிங் ரியாக்டர் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான் ரொம்பவே முக்கியமான டார்கெட்டாக இருக்கும் இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை அடிச்சிட்டாங்கன்னா அது ஈரானுக்கு ஏற்பட்ட ஒரு 20-25% அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் லாஸ் பண்ண அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நியூக்ளியர் ரிசர்ச் சைட்டுன்னு சொல்லலாம். அதை டார்கெட் பண்ணணும்னா இந்த இஸ்ரேலோட F-15 வகை விமானங்களை GBU சீரியஸ் பாம்ஸை எடுத்துக்கிட்டு இந்த இஸ்ரேலோட விமானப்படை விமானங்கள் இஸ்ரேலோட ஏர்பேசஸ்ல இருந்து கிளம்பும். ஆனால் முதல்ல இவங்க ஜார்டனோட ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணியாகணும். இந்த இடத்துல 2 சினாரியோ இருக்கு. ஜார்டன் இவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா ஈரானோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். ஆல்ரெடி ஜார்டன் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, எங்களோட வான்பரப்பை எந்த 3ஆம் நாடுகளும் பயன்படுத்துறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை அலோவ் பண்ணவும் மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த ஜார்டனோட ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்து அந்த ரேடார்களை ஏமாத்துறது மட்டும்தான். இந்த இஸ்ரேலோட நிறைய பேர் முன்னாள் அதிகாரிகள் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு அனிமேஷனாகவே வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் இஸ்ரேலோட டாக்டிக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ரொம்பவே டெரைன் ஹக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கேட்டகரியில் பறந்து ஜார்டனோட ரேடார்ஸை எவைட் பண்ணிவிட்டு இந்த விமானங்களானது லோ ஆல்டிடியூடில் ஜார்டனோட ஏர்ஸ்பேஸ் முழுக்க பறக்கும். திடீர்னு ஒரு கிளைம் ரேட்டை இந்த இஸ்ரேலோட விமானங்கள் எல்லாமே ஈராக்கோட ஏர்ஸ்பேஸில் எடுக்கும். ஈராக்கோட ஏர்ஸ்பேஸில் ஒரு மீடியம் ஆல்டிடியூடில் பறந்துட்டு ஈரானோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழையிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 14 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த விமானங்களானது பறக்க முயற்சி பண்ண சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு அதிகமான உயரத்தில் இந்த விமானங்கள் பறக்க முயற்சி பண்ணுதுன்னா, ஈரானோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸை பார்த்த வரைக்கும் நிறைய மலைகளானது இந்த நார்த் வெஸ்ட் சைடும் அதே மாதிரி ஈராக்கோட பார்டர் ஒட்டி இருக்க பகுதிகளையும் மலைக்குன்றுகள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தோட ஷேடோவிலையும் மறைஞ்சு போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணுன்றது தான் இந்த இஸ்ரேலோட முதன்மையான நோக்கமாக இருக்கும். அப்படி இவங்க அட்டாக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ரேடார் ஸ்டேஷன்ஸையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒன்று முதல்ல F-35 ஆனது போகும். அப்படி இல்லையா பெயிட்டாக ஒரு இறையாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கு காமிக்கிற மாதிரி இந்த விமானங்களில் ஒரு சில விமானங்களே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்ச்குள்ளே போகிற மாதிரி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அலர்ட் பண்ணும். அப்படி அலர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிற டைமில் அந்த சிஸ்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விமானங்களுக்கு தெரிஞ்சிடும், F-35க்கும் தெரிஞ்சிடும். அப்படி தெரிகிற அந்த டைமில் இந்த மலையோட ஷேடோவில் ஒளிஞ்சிருக்க அந்த மற்ற விமானங்களானது திடீர்னு அதோட ஹைட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து ராக்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட ரொம்பவே ஒரு முக்கியமான ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலையும்
பல ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸையும் இந்த சைட்ஸுக்கு எதிராக ஏவிட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு போயிடுங்க. இந்த இடத்துல ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸ்போஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ராக்குன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலாலையும் இந்த GBU சீரியஸ் பாம்ஸாலையும் இந்த ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அட்டாக்கை பண்ண முடியும். இதுதான் இஸ்ரேலுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன். ஆனால் இந்த இடத்துல ஈரானுக்கு கை கொடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் பவர் தான். எல்லாருமே நினச்சிருப்பீங்க ஈரான் கிட்ட பெருசாக எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் பவரும் கிடையாது, ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் ப்ராப்பராக கிடையாதுன்னு. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள்லேயே, மிடில் ஈஸ்டில் இருக்க நாடுகள்லேயே அதிக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அது ஈரான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. தோராயமாக ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்க கணக்கீட்டுகளின் படி பார்த்தா கூட 370க்கும் அதிகமான, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ஈரான் கிட்ட ஆக்டிவாக இருக்குது. இதை வச்சு அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையுமே மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டை ஈரானால் உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஈரானுக்கு கை கொடுக்க போகிற இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா S-300 அண்ட் அந்த S-300ஓட ஒரு அப்கிரேட் தான். ஆல்ரெடி வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டின் படி ரஷ்யாவோட கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸும் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸும் ஏன் S-400ஓட டெக்னாலஜி கூட இந்த ஈரானுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து இவங்க S-300ல இண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த S-300ஆல் இந்த விமானங்களுக்கு எதிராக ஈஸியாக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஈரானுக்கு இருக்க ஒரு சிக்கலை நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈரானோட விமானப்படை மட்டும்தான் ஈரானுக்கு ஒரு பெரிய சிக்கலாகவே மாறிட்டு இருக்கு. அவங்ககிட்ட அதிநவீன ஏவுகணைகள், அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ்க்கு தேவையானது இருந்தாலும் ஏர் சுப்பீரியாரிட்டியோ இல்லை ஏர் சுப்ரமசிக்கு தேவையான விமானங்கள் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் F-14 டாம்கேட், F-4 ஃபேந்தம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பழைய விமானங்கள் இருக்கே தவிர ஒரு சில சோவியத் ரஷ்யாவோட MiG-29 வகை விமானங்கள் இருந்தாலும் ஈரானோட விமானப்படைக்கு இது பத்தாது. இந்த அளவுக்கு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸை இவங்க சமாளிக்கணும்னா இப்போ இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சு மட்டும்தான் இவங்க இந்த அளவுக்கு ஒப்பேத்தி ஆகணும், இந்த இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் ஈரான் கிட்ட போதுமான அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இஸ்ரேலும் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்குன்றத ஒரு கம்ப்ளீட் அனலிஸ் பண்ணி மட்டும்தான் இஸ்ரேலால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஈராக்கில் அவங்க பண்ண ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்லை சிரியாவில் பண்ண ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர் இல்லாத கண்ட்ரிஸ் கிட்ட நடந்தது. ஆனால் ஈரான் கிட்ட ஒரு பேட்டில்ன்றது வரப்போ அந்த சுச்சுவேஷன் ஆனது ரொம்ப மாறிடும். ஆனால் இந்த இடத்துல ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பேக்டர் என்ன தெரியுமா? ரஷ்யாவோட Su-35. என்னதான் அந்த Su-35 விமானங்கள் இப்போ ஈரானில் இல்லைனாலும் கூடிய சீக்கிரத்தில் அந்த விமானங்களானது ஈரானுக்கு வரப்போகுது. ஒருவேளை இந்த போரை காரணமாக வச்சு ஒரு சில வாரங்களில் அந்த விமானங்கள் வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட ஈரான் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த விமானங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இஸ்ரேலும் ரஷ்யாவுக்கு நிறைய ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த Su-35 நீங்கள் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த அளவுக்கு இஸ்ரேலு Su-35 பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் தான் இந்த Su-35. இந்த Su-35ஆல் F-35யோட ரேடாரையும் குழப்ப முடியும், F-35யோட ரேடார்லேருந்து மறைஞ்சும் போக முடியும். அப்படி ஒரு விமானத்தை கொண்டு வந்து நீங்கள் ஈரான் கிட்ட கொடுத்துட்டு அதை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த சொன்னீங்கன்னா ஈரானுக்கு அது சொல்லவா வேணும்? தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதை வச்சு செய்வாங்க அந்த எதிரியோட விமானங்களை. அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஜெட் இப்போ ஈரானுக்கு இல்லைன்றது தான் ஒரு பெரிய சிக்கலே. ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துருச்சுன்னா இந்த இஸ்ரேலால் நினச்ச மாதிரியெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு தாக்குதலை பண்ண முடியாது. அதுக்குன்னு இஸ்ரேல் அப்படியே சும்மா இருந்தவங்களான்னு கேட்டிங்கன்னா ஏதோ இப்போ ஒரு பெரிய தாக்குதலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவரையும் இஸ்ரேலோட ஏர் சுப்ரீமசி அண்ட் ஏர் சுப்பீரியாரிட்டியை செக் பண்ண போகிற ஒரு யுத்தமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள்ளே வரக்கூடிய விமானப்படைக்கு ஒருவேளை விமானப்படையை வச்சு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதை எப்படியெல்லாம் இந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்க போகுது, அப்படி இல்லை உள்ள ஒரு மிசைல் அட்டாக் வந்துச்சுன்னா அதை எப்படி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்க போகுதுன்றது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நீங்கள் குறிப்பாக சொன்னால் இஸ்ரேலால் ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்த முடியுமா? அப்படி நடத்திட்டாங்கன்னா அதுக்கு ஈரானோட பதிலடி எந்த வகையில் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Su-35 அது மட்டும் இல்லாமல் S-300ஓட இந்த டெக்னிக்கல் அப்கிரேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களை இந்த விடுகிறது உங்கள் எல்லாருக்கே